ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம நிறைய ஊறுகாய் பார்சல் போட போகிறோம். அது எல்லாம் வந்து எங்கள் அம்மா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்காங்க. பூண்டு ஊறுகாய் பார்த்தீங்களா, பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. பார்த்துக்கோங்க, கருவாட்டு ஊறுகாய். இது ஊறுகாய் ஒவ்வொரு ஊறுகாயும் பார்த்ததும் சாப்பிட்ணுன்னு தோணுது. தக்காளி ஊறுகாய், எல்லா ஊறுகாயுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆத்தங்காய் ஊறுகாய், ஊறுகாய் பார்த்துக்கோங்க. தொக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பாலக்கீரை இது எப்படி ஊறுகாயா என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து ஊறுகாய் இல்லை, தொக்கு மாதிரி. இது நீங்கள் தாராளமாக வெளியே ஒரு 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். வந்து இது வந்து கெடவெல்லாம் கெடாது. ஏன்னா நம்ம புளி ஊறுகாயிலேயே வச்சு இந்த கருவாட்டு ஊறுகாய் தான் இப்போ சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பாவக்காய் பொடி பார்த்தீங்கன்னா, பாவக்காய் பொடி 1 கிலோ கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க 1/2 கிலோ கேட்டிருக்காங்க. அதுக்காக அம்மா பாவக்காய் பொடி செஞ்சுருக்காங்க. படம் ரெடியாக இருக்குது. இந்த கருவாட்டு ஊறுகாயில் மட்டும் அப்படி என்னதான் இருக்குன்னே தெரிலங்க. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. மட்டும் அப்படி இருக்குது, சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. சிஸ்டர், இந்த கருவாட்டு ஊறுகாய் 2 நாளில் டப்பா காலி ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாம் அதையவே போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணியாச்சு. இஞ்சி ஊறுகாய் ஒரு சிஸ்டர் வந்து இஞ்சி ஊறுகாய் 1/2 கிலோ, பூண்டு ஊறுகாய் 1/2 கிலோ, பாவக்காய் பொடி 1/2 கிலோ, தக்காளி ஊறுகாய் 1/2 கிலோ. இதெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விடுறதுக்காக கேட்டிருக்காங்க. இஞ்சி வாசனை தான். என்ன ஊறுகாய் வேணும்னு சொல்லிட்டு கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன ஊறுகாய் என்னென்ன விலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உடனே அனுப்புகிறேன். பொடியும் டேஸ்ட் பண்ணிடலாம். தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பர். பாவக்காய் பொடி அதோட டேஸ்ட்டாக இருக்குது. தோசையிலலாம் நம்ம மேலாப்பில் தூவி தோசை சுட்டோம்னா சூப்பராக இருக்கும்.